கார்த்திக் தீபா சீரியல் செப்டம்பர் 12ஆம் தேதி எபிசோடுக்கான ஒரு ப்ரொமோ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம சரவணன் வந்துட்டு கார்த்திக்கிட்ட அது கீதா இல்லை அப்படின்னு தெரிஞ்சிச்சோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. என்னடா இது, இவர் எப்படி சொல்றாரு அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, இந்த விஷயம் வீட்டில் யாருக்கிட்டையுமே தெரியக்கூடாது, அதனால தான் நான் கொஞ்சம் அமைதியா இருக்கேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு சரவணன் சொல்றாரு, கார்த்தி எதுக்காக நீங்க தெரியாத பொண்ணை வீட்டில் கொண்டாந்து வச்சிருக்கீங்க அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க சார், ஒருவேளை தீபா உருவத்துல இருக்க கீதாவை நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வராம இருந்திருந்தா பிரச்சனை ரொம்ப பெருசா இருக்கும். ஏன்னா அன்னைக்கு ரோட்ல அடிபட்டு அந்த பொண்ணு கடந்தப்போ அந்த பொண்ணை பார்த்ததோட நான் தீபா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணி நேராக வீட்டுக்கு கால் பண்ணி தீபாவை பார்த்துட்டேன், அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் நேரத்தில் கூட்டிகிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே சொல்லி தொலைஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு மயக்கத்தில் தெரிஞ்சதோட அந்த பொண்ணு என்ன சொன்னா தெரியுமா, நான் தீபா இல்லைன்னு சொல்லிட்டா. ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டு எனக்கு வேறு வழியும் தெரியல. அந்த பொண்ணுக்கிட்ட உதவி கேட்டேன், எனக்காக தீபா மாதிரி கொஞ்ச நாள் நடிங்க, அதுக்கப்புறம் நான் தீபாவை கண்டுபிடிச்சிட்றேன் அப்படின்னு. அந்த பொண்ணு சரி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு. அப்போ சரவணன் சொல்கிறாரு, கார்த்தி அந்த பொண்ணு யாருன்னே தெரியாம நீ வீட்டில் கொண்டாந்து வச்சுக்கிறது ரொம்ப டேஞ்சர் கார்த்தி அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, அந்த பொண்ணை பார்த்தா என்னமோ பெரிய தப்பு பண்ண பொண்ணு மாதிரியே தெரியல, ரொம்ப அமைதியான பொண்ணு மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னு. சரவணன் சொல்றாரு, கார்த்தி உனக்கு சில பேரை பத்தி சரியா புரியல. அமைதியா இருக்கிறவங்க கிட்ட மிகப்பெரிய சம்பவம் ஒன்றும் இருக்கும். சரி, அந்த பொண்ணு வந்துட்டு பேரை சொன்னாலா இல்லையா அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, இல்ல அந்த பொண்ணு பேரு ஊரு எதையுமே சொல்ல மாட்டேங்கிறா. கேட்டா நான் சொல்ல முடியாதுன்னு சொல்றா. ரொம்ப வற்புறுத்தி கேட்டா இந்த வீட்டை விட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி என்னையவே மிரட்டுறா. என்னை பொறுத்த வரைக்கும் அவ கொஞ்ச நாள் தீபா மாதிரி நடிச்சுக்கிட்டே இருக்கணும். நான் அதுக்குள்ளேயும் தீபாவை கண்டுபிடிச்சி அழைச்சிட்டு வந்துடுவேன். அது வரைக்கும் அவ பொறுமையா இருந்தா எனக்கு போதும் அப்படின்னு சொல்ல சரவணன் சொல்றாரு, சரி கார்த்தி, நீங்க தீபாவை கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவேன்னு நம்பிக்கையில இருக்கீங்களா அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, ஆமா, தீபா கண்டிப்பா கிடைப்பாங்க அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்ல சரவணன் சொல்றாரு, கார்த்தி உங்களுடைய நம்பிக்கையினால நம்பவே முடியல கார்த்தி. ஏன்னா தீபாவோட புடவை வரைக்கும் கிடைச்சிருச்சு. தீபா உயிரோடு இருப்பாங்களா என்ன அப்படிங்கிறதே ஒரு ரொம்ப பெரிய சந்தேகம் தான். ஆனா இன்னுமே தீபா உயிரோடு இருப்பாங்கன்னு நீங்க எப்படி நம்புறீங்க அப்படின்னு சரவணன் கேட்க, அதுக்கு கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, எனக்கு தீபாவை கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவேன்னு நம்பிக்கை இருக்கு, எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணா மட்டும் போதும் அப்படின்னு. இது கேட்டுட்டு சரவணனும், சரி கார்த்தி, உங்களுடைய நம்பிக்கையை நான் செதுக்க விரும்பல. போலீஸ் அப்படிங்கிறத தவிர்த்து நான் உன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு, ஸோ நான் கண்டிப்பா உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ட்டு ஒத்துக்கிறாரு சரவணன். கார்த்தி சொல்றாரு, நாளைக்கு தீபாவை கண்டுபிடிக்கிறதுக்காக என் கூட வரீங்களா அப்படின்னு. இதை கேட்ட சரவணனும் சரி கார்த்தி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சீனசி பண்ணி நேராக சரவணனை காமிக்கிறாங்க. சரவணன் வந்துட்டு நேராக ஸ்டேஷனுக்கு போயிட்டு அந்த லேடியோட டீட்டெயிலே கேட்குறாங்க. கர்நாடகா போலீஸ் அன்னைக்கு கிஷோர் வந்துட்டு டீட்டெயில்ஸை கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ அதை பற்றி கேட்குறாங்க. அப்போ அவரை டீட்டெயிலை கொண்டாந்து கொடுக்க அவர் அந்த டீட்டெயிலை பார்த்துட்டு இதில் ஃபோட்டோ இருந்துச்சே எங்கே அப்படின்னு கேட்க அவர் சொல்கிறாரு, சரி இதில் ஃபோட்டோ இருந்துச்சு தான், இப்போ எங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்ல அப்போ சரவணன் சொல்கிறாரு, என்ன இப்படி சொல்கிற, சரி அந்த ரைட்டர் கிட்ட அந்த கிஷோர் நம்பர் கொடுத்துட்டு போயிருக்காரு, ஸோ அந்த நம்பரை பார்த்துட்டு சீக்கிரம் அந்த ஃபோட்டோவை கேளு அப்படின்னு சொல்ல அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிஷோருக்கு கால் பண்ணுறாங்க. கிஷோர் காலை அட்டன் பண்ணி சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்ல அப்போ சரவணன் சொல்கிறாரு, சார் நேற்று வந்து டீட்டெயில் கொடுத்துட்டு போனீங்களா, ஃபோட்டோ கொஞ்சம் மிஸ் ஆயிட்டு, ஸோ அந்த ஃபோட்டோவை மட்டும் சென்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. இந்த உடனே அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வாட்ஸ்அப்க்கு ஃபோட்டோவை அனுப்புகிறாங்க. அந்த ஃபோட்டோவை நேராக கான்ஸ்டபிள் சரவணன் கிட்ட காமிக்க சரவணன் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. ஏன்னா அது அப்படியே நம்ம தீபாவோட ஃபோட்டோ. அப்போ சரவணன் ஷாக் ஆகுறாரு, என்ன இது தீபாவோட ஃபோட்டோ மாதிரி இருக்கு. அப்போ கார்த்திக் கூட சொன்னாரு, ஏதோ ஒரு பொண்ணை வீட்டில் கொண்டாந்து வச்சிருக்கேன் தீபாவுக்கு பதிலாக அப்படின்னு சொன்னாரு. ஒருவேளை அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணா இருக்குமோ அப்படின்னு சரவணன் நினைக்கிறாரு. அப்போ சரவணன் நினைக்கிறாரு, அந்த பொண்ணை பார்த்தாலே எனக்கு டவுட்டாக இருந்துச்சு, கண்டிப்பாக ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டு வந்திருக்க மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அதே மாதிரி இந்த பொண்ணு சாதாரண ஆள் கிடையாது, இதை பற்றி நம்ம கார்த்திகிட்ட கண்டிப்பாக சீக்கிரம் வார்ன் பண்ணணும் அப்படின்னு சரவணன் நினைக்கிறாரு. இன்னொரு பக்கம் சரவணன் கிஷோர் கிட்ட இந்த விஷயத்த சொல்லலாமா என்ன அப்படிங்கிறத யோசிக்கிறாரு. அந்த கர்நாடகா போலீஸ் கிட்ட அந்த பொண்ணை வந்துட்டு கீதாவை வந்துட்டு மாட்டி கொடுக்க முடியாது, ஏன்னா கார்த்தி இப்போதான் வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் அதுதான் தீபா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ ஒருவேளை தீபாவை கண்டுபிடிக்கலைன்னா கண்டிப்பா அந்த கீதாவை தான் பிடிச்சு கொடுக்குற மாதிரி இருக்கும், அது வேற. ஆனா கார்த்தி ரொம்ப பாவமே அப்படின்னு சரவணன் நினைக்கிறாரு. அப்ப சரவணனுக்கு ஒரு ஐடியா, சரி கார்த்திகிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்லி கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க சொல்லிடுவோம் அப்படின்ட்டு சரவணன் நினைக்கிறாரு. அதுக்கப்புறமா சேனசி பண்ணி நம்ம கார்த்தியை காமிக்கிறாங்க. நைட்டு கார்த்தி ரொம்ப சோகமா உட்காந்துருக்காரு. அப்ப கீதா கேக்குறாங்க, என்ன ஒரே யோசனையா உட்காந்துருக்கீங்க அப்படின்னு.
கார்த்தி சொல்கிறாரு, தீபா பற்றி தான் யோசனையில் உட்காந்துருக்கேன் அப்படின்னு. கீதா கேட்குறாங்க, உங்கள் ஒய்ஃபை ரொம்ப லவ் பண்ணுவீங்களோ அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம், அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க என்னை ரொம்ப நாளாக ப்ரப்போஸ் பண்ண சொன்னாங்க. ஆனால் நான் சுத்தமாக வந்துட்டு என்னுடைய காதலை அவங்கக்கிட்ட வெளிப்படுத்தவே இல்லை. அவங்கக்கிட்ட என் காதலை வெளிப்படுத்தினேன். கடைசியில் என்ன நடந்துச்சுன்னா அவங்களே என்னை விட்டு பிரிகிற மாதிரி ஆகிருச்சு அப்படின்னு. இது கேட்டதோட கீதா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, நீங்கள் உண்மையாகவே உங்கள் மனைவியை ரொம்ப லவ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அவங்க உன்னை தேடி வருவாங்க. நீ கவலைப்படாத அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, எனக்கும் அதான் நம்பிக்கையாக இருக்குது. தீபா ஏதோ ஒரு இடத்துல மட்டும் உயிரோடு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் மட்டும் எனக்கு நல்லா புரியுது. ஆனால் எங்கே இருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு. கீதா சொல்கிறாங்க, கவலைப்படாமல் தேடுங்க, கண்டிப்பாக தீபா உங்களுக்கு கிடைப்பாங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி கீதாவை பார்த்து ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்ல, அப்போ கீதா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், இன்னும் 10 நாளையில் சீக்கிரம் தீபாவை கண்டுபிடிங்க, இல்லைன்னா உங்களுக்கு எனக்கும் கல்யாணம் ஆகிரும் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, கண்டிப்பாக அப்படியெல்லாம் நடக்காது, நான் சீக்கிரம் தீபாவை கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு கார்த்தி சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு கீதாவும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலை அப்போ கார்த்தி சொல்கிறாரு கீதாட்ட, இங்கே பாருங்க, நான் தீபாவை கண்டுபிடிக்கிறதுக்காக சரவணன் கூட சேர்ந்து தீபாவை தேட போகிறேன் அப்படின்னு. அப்போ கீதா கேட்குறாங்க, அப்போ அந்த சரவணனுக்கு நான் தீபா இல்லைன்னு தெரியுமா, நீங்கள் சொல்லிட்டீங்களா அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, இதைத்தான் நான் உங்ககிட்ட ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன். சரவணன் என்னுடைய ஃப்ரெண்டு, ஸோ அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாருன்னு சொன்னேன். அவரை பார்த்து நீங்கள் பயப்பட வேணாம்னு சொன்னா, ஆனால் நீங்கள் தான் தேவையில்லாமல் ரொம்ப பயந்துட்டீங்க அப்படின்னு. அப்போ கீதா சொல்கிறாங்க, சரி அப்போ நான் யாருன்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, உங்களை பற்றின டீட்டெயில் தான் எனக்கு எதுவுமே தெரியாது, அப்புறம் நான் எப்படி சொல்ல முடியும். இப்போ இப்போதைக்கு நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு. இது கேட்டதோட அந்த கீதாவும் சரி ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கீதா நினைக்கிறாங்க, ஒருவேளை அந்த சரவணன் கார்த்திக்கிட்ட நம்ம விஷயத்தை பற்றி சொல்லியிருந்தா என்ன பண்ணுறது. சரி அதான் ஃபோட்டோ இல்லையே, ஃபோட்டோ இருந்தால் தானே கண்டுபிடிக்க முடியும், ஃபோட்டோ இல்லைன்னா எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ட்டு கீதா நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் கார்த்தி நேராக கீதாவை பார்த்து, சரி நீங்கள் யாருன்னு ஏன் என்கிட்ட சொல்லவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. கீதா சொல்கிறாங்க, கார்த்தி இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங், இதுக்கப்புறம் நான் யாருன்னு நீங்கள் கேட்குறதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா அப்புறம் நான் இந்த வீட்டை விட்டு போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்கிறாரு, ரொம்ப சாரி மேடம், இதுக்கப்புறம் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல கீதாவும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா கார்த்தி நேராக கீதாட்ட, சரி நான் போயிட்டு வரேன், தீபாவை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் இப்போ போகிறேன், ஈவினிங் தான் வருவேன், அதுக்கு இடையில உங்ககிட்ட யார் பேச ட்ரை பண்ணாலும் நீங்கள் எதுவும் பேச வேணாம் அப்படின்னு. இதை கேட்டதோட கீதாவும் சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல கார்த்தி அந்த இடத்துலேருந்து கிளம்புறாரு. அப்போ கீதா நினைக்கிறாங்க, கார்த்தியை பார்த்தா ரொம்ப பாவமாக தானே இருக்குது, அவ ஒய்ஃப் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பான் போல அப்படின்னு. இன்னொரு பக்கம் கார்த்தி சரவணனும் மீட் பண்ணுறாங்க. அப்போ சரவணன் நேராக கார்த்தியை பார்த்து, கார்த்தி உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் கார்த்தி அப்படின்னு. கார்த்தி கேட்குறாரு, என்ன விஷயம் சார் அப்படின்னு. அப்போ சரவணன் சொல்கிறாரு, கார்த்தி நீ நினைக்கிற மாதிரி அந்த கீதா நல்லவளே கிடையாது அப்படின்னு. கார்த்தி கேட்குறாரு, யாரை நீங்கள் கீதான்னு சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ சரவணன் சொல்கிறாரு, தீபா உருவத்தில் இருக்காங்களே அவங்க பேர் கீதா அப்படின்னு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, அதுக்குள்ளேயும் நீ எப்படி கண்டுபிடிச்ச சரவணன் அப்படின்னு. சரவணன் சொல்கிறாரு, கார்த்தி அவ இந்த ஊரே கிடையாது, அவ பெங்களூர்லேருந்து போலீஸ் வந்து இவளை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்காங்க, அப்ப இவ தப்பிச்சு வந்திருக்கா அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு, அப்படி கீதா என்ன தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு. அப்ப சரவணன் சொல்றாரு, அவ பெரிய ஃபினான்ஸ் கம்பெனி நடத்தியிருக்கா, அதோட அவளோட காசு எல்லாமே வந்து அவளே ஆட்டையை போட்டு எங்கேயோ வச்சிருக்கா, யாருக்கிட்டையும் சொல்லாம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கா. ஸோ அதனாலதான் வந்துட்டு அவளை இங்கே கூட்டிகிட்டு வந்து என்கொயரி பண்ணுறதுக்காக அழைச்சிட்டு வந்திருக்காங்க, அப்போ தான் அவள் வந்து எஸ்கேப் ஆகியிருக்கா அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்கிறாரு, ரொம்ப பெரிய ஃபினான்ஸ் கம்பெனி, காசு கையில் இருக்குது, அதை மக்கள்கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்க வேண்டியது தானே, எதுக்காக அவங்க வந்துட்டு போலீஸ் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு. அப்போ சரவணன் சொல்கிறாரு, அதான் கார்த்தி எனக்கும் புரியல, இதுக்கு பின்னாடி கண்டிப்பாக ஏதோ ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு சொல்ல கார்த்தி சொல்கிறாரு, சரி அப்போ சீக்கிரம் வந்துட்டு கீதாவை அரெஸ்ட் பண்ணுற சுச்சுவேஷன் வருமா அப்படின்னு சொல்ல சரவணன் சொல்கிறாரு, ஆமாம் கார்த்தி, கர்நாடகா போலீஸ் என்கிட்ட டீட்டெயில்ஸை கொடுத்துட்டு போயிட்டாங்க, சீக்கிரம் இந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ண சொல்லிட்டு போயிட்டாங்க, இந்த பொண்ணை பற்றின சின்ன டீட்டெயில் கிடைச்சாலும் சொல்லியிருக்காங்க, நான் எப்படி வந்துட்டு இப்போதைக்கு டீட்டெயிலாக சொல்ல முடியும், ஏன்னா கீதாவா இப்போ அந்த பொண்ணு, தீபாவா அந்த பொண்ணு உங்கள் வீட்டில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ திடீர்னு அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணால் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே வந்துட்டு அவ தீபா இல்லை, தீபாவுக்கு ஏதோ ஆகிருச்சு அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இதனால உன் குடும்பத்துக்குள்ள பெரிய சுச்சுவேஷன்
நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. உங்கள் அம்மாவுக்கும் இப்போ தான் வந்துட்டு உடம்பு சரியாயிட்டு வருது. இந்த நேரத்தில் அவள் தீபா இல்லை, தீபாவுக்கு என்ன ஆனிச்சுனே தெரியல அப்படின்னு உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் அம்மாவுக்கு மறுபடியும் உடம்பு சரியில்லாமல் போயிடும். ஸோ அதனால தான் நான் வந்துட்டு உனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலான்னு நினச்சேன் அப்படின்னு கார்த்தி சொல்கிறாரு. சரி, ஆனால் ஒரு அக்யூஸ்டுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கே சரவணன் அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. இங்கே பாரு கார்த்தி, அந்த பொண்ணு உங்கள் வீட்டிலே தான் இருக்கா. அப்படி அவள் தப்பிச்சு போகிறதா இருந்தா கண்டிப்பாக இன்னொரு அவள் அந்த வீட்டை விட்டு தப்பிச்சு போயிருப்பா. ஆனால் அவள் உங்கள் வீட்டிலே இருக்கான்னா கண்டிப்பாக போலீஸ்க்கு பயந்து தான் உங்கள் வீட்டிலே இருக்கா. போலீஸ்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு உங்கள் வீடு தான் சேஃப்டியான வீடு அப்படின்னு அவள் கன்ஃபார்ம் பண்ணிட்டா. அதனால தான் அவள் இப்போ வரைக்கும் உங்கள் வீட்டிலே இருக்கா. கண்டிப்பாக உங்கள் வீட்டிலேருந்து வெளியில் தப்பிச்சு போகிறதுக்கு சான்ஸே இல்லை. அவள் எப்போ தப்பிச்சு போவான்னா அவளுக்கான சுச்சுவேஷன் சேஞ்ச் ஆனதோடு தான் அவள் தப்பிச்சு போவாள். அது வரைக்கும் அவள் உங்கள் வீட்டில் தான் இருப்பாள். அதனால நீ கவலைப்படாத கார்த்தி அப்படின்னு கார்த்தி சொல்கிறாரு. அவளால் குடும்பத்துக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சுன்னா அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. கார்த்தி, கண்டிப்பாக அவளால் குடும்பத்துக்கு ஆபத்து வராது. ஏன்னா அவள் கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக உள்ளவ. அவளுக்கு வந்துட்டு அம்மா மட்டும்தான் இருக்காங்க, அப்பா இல்லை. ஸோ அதனால தான் அத்தனை பேரும் சேர்ந்து அவளை ஏமாத்திருக்காங்க அப்படின்னு இது கேட்டதோட கார்த்தி சொல்கிறாரு. சரி, ஓகே, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல சரவணன் சொல்கிறாரு. சரி, தீபாவை கண்டுபிடிக்க போகணும்னு சொன்னீங்க. எந்த இடத்துக்கு தீபாவை கண்டுபிடிக்க போகிறீங்க? எந்த இடத்துல தீபா இருப்பாங்கன்னு உங்களுக்கு டவுட் இருக்குது கார்த்தி அப்படின்னு கார்த்தி சொல்கிறாரு. அந்த மலைக்கு கீழே ஒரு கிராமம் இருக்குது. ஒருவேளை தீபா அந்த மலையிலேருந்து விடும் பொழுது அந்த கிராமத்தில் உள்ளவங்க யாராவது பார்த்து தீபாவை காப்பாற்றி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, அதான் சொன்னேன் அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. கார்த்தி, எனக்கும் இப்போ தான் தெரியுது அந்த மலைக்கு கீழே ஒரு கிராமம் இருக்குல்ல. சரி, அந்த கிராமத்துக்கு போயிட்டு அந்த ஃபோட்டோவை காமிச்சு கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்ல கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ கார்த்தியும் சரவணனும் நேராக காரில் போகும் பொழுது அதே காருக்கு பக்கத்தில் ஒரு ஆட்டோவில் நம்ம தீபாவை ஒரு லேடி வந்து வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. பட்டணத்தில் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கறதுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி நம்ம தீபாவை பார்க்கவே இல்லை. அதே நேரத்தில் ஒரு வில்லனை காமிக்கிறாங்க. அந்த வில்லன் யாருன்னு சரியா தெரியல, அப்கமிங் எபிசோடில் தான் தெரியும். அதுக்கப்புறம் நம்ம கார்த்தி இருக்காங்கல்ல, அவரும் சரவணனும் சேர்ந்து நேராக அந்த மலைக்கு கீழே இருக்கிற அந்த கிராமத்துக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு நேராக கார்த்தி சொல்கிறாரு, இந்த கிராமம் தான் அந்த மலைக்கு கீழே உள்ள கிராமம். இந்த கிராமத்தில் உள்ளவங்க தான் அந்த மலை ஏற்றத்தில் மூலிகை மருந்தெல்லாம் பறிக்கிறதுக்கு ஏறுவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ அந்த ஏரியாவில் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குல்ல அப்படின்னு அப்போ சரவணன் சொல்கிறாரு. கார்த்தி, இந்த ஆங்கிளில் நான் யோசிச்சே பார்க்கவே இல்லை. தீபாவோட பாடியே கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக இப்படி தான் ஏதாவது ஆகியிருக்கணும். சரி, நம்ம போய் விசாரிச்சு பார்ப்போம் அப்படின்ட்டு சரவணனும் கார்த்தியும் வராங்க. அப்போ சரவணனையும் கார்த்தியையும் பார்த்துட்டு அங்கே உள்ளவங்க எல்லாருமே வந்துட்டு வேத்தாளாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தர் வந்து கேட்குறாரு, தம்பி, யார் தம்பி நீங்கள், எதுக்கு இந்த பக்கமாக வந்திருக்கீங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஐயா, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி மலையிலேருந்து ஒரு பொண்ணு கீழே விழுந்துட்டா. அந்த மலைக்கு கீழே இந்த கிராமம் தான் இருக்குது. ஒருவேளை இந்த கிராமத்தில் உள்ளவங்க அந்த பொண்ணை பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, அதான் கேட்டேன் அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, அப்படியா தம்பி, அப்படி எதுவும் எனக்கு தெரியலையே. சரி, நான் விசாரிச்சு பார்க்குறேன், நீங்கள் இங்கேயே இருங்க, கிராமத்துக்குள்ளேயெல்லாம் வேத்தாளெல்லாம் வரக்கூடாது, நாங்கள் போயிட்டு பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்ல கார்த்தி சொல்கிறாரு, என்ன சார் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. கார்த்தி, ஒருவேளை நம்ம ஏதாவது நோயில் பரப்பிடுவோம் அப்படின்னு பயப்படுறாங்களோ என்னமோ. சரி, நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் கார்த்தி அப்படின்னு சொல்ல கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து வெயிட் பண்ணுறாங்க. அப்போ அந்த பெரியவர் நேராக அந்த பஞ்சாயத்து தலைவர்கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்கள் தலைவரே, பட்டணத்துலேருந்து 2 பேர் வந்திருக்காங்க. ஏதோ மலையிலேருந்து ஒரு பொண்ணு குதிச்சுட்டா, அந்த பொண்ணு எந்த ஏரியாவில் எங்கேயாவது யாராவது காப்பாற்றிட்டாங்களா அப்படின்னு கேட்குறதுக்காக ஒரு 2 பேர் வந்திருக்காங்க பட்டணத்துலேருந்து அப்படின்னு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அப்படியா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செல்லம்மா தான் வந்துட்டு ஏதோ ஒரு பொண்ணு மலையிலேருந்து மரத்தில் தொங்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை அழைச்சிட்டு வந்து காப்பாற்றினாங்க அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, இதை பற்றி இங்கே யாருக்குமே தெரியாது அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, அந்த செல்லம்மாவுக்கு வேறு வேலை என்ன, யாருக்கும் தெரியாமல் மூலிகை பறிக்கிறதுக்கு மலையில் ஏறி இருக்கா. அப்போ தான் அந்த பொண்ணு கிடச்சிருக்கா. உடனே அந்த பொண்ணை அழைச்சிட்டு வந்து உயிரை காப்பாற்றுறதுக்காக மூலிகையெல்லாம் வச்சு உயிரை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தா. அந்த பொண்ணு இன்னும் மயக்கத்திலே தான் இருந்துக்கிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த பொண்ணை பட்டணத்துக்கு கூட்டிகிட்டு போனா அப்படின்னு. இதை கேட்டுட்டு அவர் சொல்கிறாரு, சரி, இதை பற்றி நான் அவங்க கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்துட்டு அந்த கார்த்தியையும் சரவணனையும் பார்க்க வராங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, சொல்லுங்க ஐயா, ஏதாவது முக்கியமான விஷயம் கிடச்சிச்சா அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, இங்கே பாருங்க தம்பி, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணு மலையிலேருந்து கீழே விழுந்து மரத்தில் தொங்கிட்டு இருந்துச்சான். அந்த பொண்ணை செல்லம்மா அப்படிங்கிற ஒரு பொண்ணை தான் காப்பாற்றிருக்கா. அவள் கொண்டாந்து வீட்டில் வச்சு மருந்தெல்லாம் வச்சுருந்துருக்கா, மூலிகையெல்லாம் வச்சு காப்பாற்றிருக்கா. ஆனால் அந்த பொண்ணு இன்னுமே கண்ணு முழிக்காததுனால
பட்டணத்துக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்னு அந்த பொண்ணு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பட்டணத்துக்கு கூட்டிட்டு போனா அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, அந்த பொண்ணு எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, தம்பி எனக்கு அதெல்லாம் எதுவும் தெரியாது தம்பி அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, ஓ அப்படியா, சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா சரவணன் கிட்ட, ஒருவேளை அது தீபாவா இருக்கலாம் அப்படின்னு. சரவணன் சொல்றாரு, கார்த்தி மொத்தம் 2 பொண்ணு கார்த்தி, அது ரம்யாவா கூட இருக்கலாம்ல அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, இல்ல தீபாவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து கிளம்புறாங்க. அப்ப சரவணன் சொல்றாரு, கார்த்தி அந்த ஆளு பட்டணம்னு சொன்னாரு, பட்டணத்துல எத்தனை ஹாஸ்பிட்டல் இருக்கு, அதுல எதை நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, இந்த கிராமத்துல இருந்து ரொம்ப பக்கத்துல உள்ள ஹாஸ்பிட்டல்னா அது அந்த மலைக்கு பக்கத்துல உள்ள ஹாஸ்பிட்டல் தான். ஸோ அங்க போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்ல சரவணனும், சரி கார்த்தி அங்கேயே போய் பார்ப்போம் அப்படின்ட்டு 2 பேருமே சேர்ந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அதுக்கு முன்னாடி அந்த தீபா இருக்கல்ல, அவங்க வந்துட்டு வில்லன் கிட்ட மாட்டிக்கிறாங்க. ஆட்டோ போய் நிற்கும் பொழுது அந்த வில்லன் நேரா அந்த கீதா ரூபத்துல இருக்க தீபாவை பார்த்துடுறாங்க. உடனே அவரு நேரா அந்த ஆட்டோவை ஃபாலோ பண்றாங்க. ஃபாலோ பண்ணி அந்த ஆட்டோவை டக்குன்னு நிப்பாட்டி அந்த வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டிருக்கவர் நேராக அந்த லேடி கிட்ட வந்துட்டு, இந்த பொண்ணு எனக்கு தெரியுமா, எப்படி இந்த பொண்ணை கண்டுபிடிச்சு அப்படின்னு கேட்க அந்த லேடி சொல்கிறாங்க, ஐயா இந்த பொண்ணு மலையிலேருந்து கீழே விழுந்துட்டாயா, நான் தான் காப்பாற்றினேன், எப்படியா இந்த பொண்ணு உயிர் பொழைச்சிட்டா அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த பொண்ணு எனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான், இந்த பொண்ணை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல அந்த லேடி சொல்கிறாங்க, ஐயா நானே ஹாஸ்பிட்டல் வரேன் அப்படின்னு சொல்ல அவர் சொல்கிறாரு, சரி சரி வா வா அப்படின்னு சொல்லிட்டு நேராக கொண்டு போய் தீபாவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. அப்படின்னு பார்த்து அந்த லேடி நேராக அந்த வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை போட்டவர்கிட்ட, இங்கே பாருங்கய்யா இந்த பொண்ணு உங்களுக்கு என்ன முறை வேணும், எதுக்காக இந்த பொண்ணு மலையிலேருந்து கீழே விழுந்துட்டா அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனைமா, அதுக்காக கோச்சிக்கிட்டு எங்கள் ஊர்லேருந்து இங்கே வந்துட்டு மலையிலேருந்து குதிச்சிட்டா போல அப்படின்னு. நல்ல வேளை கடவுளாக பார்த்து உன்னை அனுப்பியிருக்காரு, நீ காப்பாத்திட்டு அப்படின்னு. அதுக்கு அந்த லேடி சொல்கிறாங்க, சரி ஐயா எனக்கு எங்கள் ஊரில் எனக்கு குழந்தை இருக்குது, அதை போய் நான் பார்த்துக்கணும், நீங்கள் இங்கேயே இருங்க, இந்த பொண்ணை பத்திரமா பார்த்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ அவர் நேராக கீதான்னு நினச்சிக்கிட்டு இருக்க தீபா கிட்ட வந்துட்டு, ஏ கீதா நீ தப்பிச்சு போகலான்னு பார்த்துதான் தமிழ்நாட்டுக்கு வந்தியா, இனிமே உன்னால் தப்பிக்கவே முடியாது, உன்னை தீர்த்து கட்டுறது தான் என்னுடைய முதல் வேலை அப்படின்ட்டு அந்த வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டவர் கீதா கண்மொழிக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ஒரு டாக்டர் வந்துட்டு நேராக கீதாவை செக் பண்ணி பார்த்துட்டு, இங்கே பாருங்கள் சார் இந்த பொண்ணு யார் வேணும் உங்களுக்கு அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, இந்த பொண்ணு என் சித்தப்பா பொண்ணு தான், இந்த பொண்ணு அண்ணன் பொண்ணு தான், இந்த பொண்ணு சீக்கிரம் கண்மொழிச்சா போதும் அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, சார் இந்த பொண்ணோட தலையில் பலம் அடிபட்டிருக்கு, அதனால இந்த பொண்ணு அவ்வளோ சீக்கிரம் கண்மொழிக்கிறது ரொம்ப கஷ்டம், இந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சா மட்டும்தான் இந்த பொண்ணு கண்மொழிக்கா அப்படின்னு சொல்ல ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க அந்த வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை போட்டவர். அவர் கேட்குறாரு, சார் எத்தனை நாள் சார் ஆகும், இந்த பொண்ணை சீக்கிரம் என் ஊருக்கு கூட்டிகிட்டு போகணும், இந்த பொண்ணுக்காக என் அண்ணன் காத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, இங்கே பாருங்க இந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் முடிச்சு இந்த பொண்ணு க்யூர் ஆனால் மட்டும்தான் நாங்கள் இந்த இடத்துலேருந்து அனுப்புவோம். ஏன்னா இந்த பொண்ணு பக்கத்து மாநிலம்னு சொல்கிறீங்க, அதுலேருந்து இங்கே வந்து மலையிலேருந்து விழுந்திருக்காங்க, சூசைட் அட்டன் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க, ஸோ போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும் அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, அதுக்கு எந்த அவசியமும் இல்லை, இந்த பொண்ணு ஆல்ரெடி போலீஸ் தேடிக்கிட்டு தான் இருக்கு அப்படின்னு. இதை கேட்டு தொட்டு டாக்டர்ஸ் அதிர்ச்சி ஆகுறாங்க. இந்த பொண்ணை போலீஸ் தேடுதா சார், அப்போ நீங்கள் அக்யூஸ்டுக்கு ஹெல்ப் பண்ண பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்ல அவர் சொல்கிறாரு, அப்படியெல்லாம் இல்லை, இவன் என் அண்ணன் பொண்ணு இல்லை, அதான் ஹெல்ப் பண்ண பார்த்தேன் அப்படின்னு. டாக்டர் சொல்கிறாங்க, சார் நீங்கள் வெளியில் வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட இந்த பொண்ணை நாங்கள் ஒப்படைக்கிறோம் அப்படின்னு சொல்ல வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை போட்டவர் செம்ம ஷாக் ஆகிட்டாரு. என்னடா இது, இவர் எப்படி சொல்லிட்டாரே, நம்ம வளரி இருக்கக்கூடாது அப்படின்னு டென்ஷனாக போய் நிற்கிறாரு. இன்னொரு பக்கம் கார்த்தி தீபாவை தேடுறாரு. பட்டணத்தில் கொண்டாந்து சேர்த்தாங்கன்னு சொன்னாங்களே, அது எந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருப்பாங்க அப்படின்னு கார்த்தி எங்கே பார்த்தாலும் தேடிக்கிட்டே இருக்காரு. ரொம்பவே சூப்பராக அப்கமிங் எபிசோட கொண்டு போகிறாங்க. இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸை நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்த உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.